நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியல் ரசிகர்களுக்கு வந்த இன்ப அதிர்ச்சி வீடியோ. இதை யாரும் எதிர்பார்க்கவில்லையே. ஜி தமிழில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் தொடர்களில் ஒன்றுதான் கார்த்திகை தீபம். செம்பருத்தி என்ற தொடர் மூலம் தமிழ் சின்னத்திரை ரசிகர்களின் மனதை வென்ற கார்த்திகை இதில் நாயகனாக நடிக்க ஆர்த்திகா நாயகியாக நடித்து வருகிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்ட இந்த தொடரை சதாசிவம் முதலில் இயக்கி வைத்தார். இந்த நிலையில் கார்த்திகை தீபம் சீரியலில் குழுவினர் ஸ்பெஷல் வீடியோ வெளியிட்டுள்ளனர். அதில் முற்றிலும் மாறுபட்ட கிராமத்து கதைக்களத்தில் கார்த்திகை தீபம் தொடர் ஒளிபரப்பாக இருப்பதால் ஸ்பெஷல் வீடியோ வெளியிட்டுள்ளனர். அதில் நாயகன் கார்த்திக் செமகெத்தான கெட்டப்பில் காணப்படுகின்றார். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் என்ற நெடுந்தொடரின் மூலமாக பிரபல சின்னத்திரை நடிகர் கார்த்திகாவுக்கு இன்று காலை திருமணம் முடிந்தது. சின்னத்திரை பிரபலங்களும் திரையுலக பிரபலங்களும் நடிகைகளும் மணமக்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். தற்சமயம் திருமண புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த புகைப்படங்களை நடிகை கார்த்திகா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். செம்பருத்தி தொடரில் நடித்து வந்த கார்த்திக் ராஜ் திடீரென்று அந்த தொடரை விட்டு வெளியேறியிருந்தார். இதன் பிறகு கார்த்திகை தீபம் தொடர் மூலமாக மறுபடியும் ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கு வந்தார். இந்த தொடரில் கார்த்திக் ராஜுக்கு ஜோடியாக தீபா என்ற கதாபாத்திரத்தில் கார்த்திகா நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திகை தீபம் தொடர் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்ற நிலையில் அதன் கதாநாயகிக்கு தற்போது திருமணம் நடைபெற்றுள்ளது. மணமகன் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்ற காரணத்தால் இவருடைய திருமணம் அவருடைய குடும்ப வழக்கப்படி நடைபெற்றதாக தெரிகிறது. இந்த நிலையில் கார்த்திகாவுக்கும் அவருடைய கணவருக்கும் சின்னத்திரை பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். நேற்றைய எபிசோடில் மயக்கத்தில் இருக்கும் தீபா கார்த்திக் என்று புலம்பிக் கொண்டு இருக்க அதை பார்த்த நர்ஸ், அன்னைக்கே கார்த்திக் உங்களை தேடி வந்தார்தான், நான் என் முன்கோபத்தால் அவரை அனுப்பிவிட்டேன் என்று வருத்தப்படுகிறாள். எப்படியும் எப்பம்மில் நான் கொடுத்த தகவலை பார்த்து யாராவது நிச்சயம் வருவாங்க, உங்களை நான் கண்டிப்பாக கார்த்திக்கிடம் ஒப்படைப்பேன் என்று நர்ஸ் சக்தி மனசுக்குள் பேசிக்கொண்டு இருக்கிறாள். இன்றைய எபிசோடில் நர்ஸின் போன் நம்பர் துங்காவுக்கு கிடைத்துவிட அவன் அவளுக்கு போன் செய்து ஒழுங்கா கீதாவை என்னிடம் ஒப்படைத்து விடு என்று மிரட்டுகிறான். அப்போது நர்ஸ், நான் சொல்லுவதை கேளுங்க, அவங்க கீதா இல்லை தீபா பாடகி, நீங்க தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்கிறாள். அப்போதும் அதை கேட்காத துங்கா, யாருக்கிட்ட கதை சொல்ற என்று சொல்ல கடுப்பான நேஸ் போனை கட் செய்துவிட்டு கோபத்தின் உச்சத்துக்கு சென்ற இந்த நர்ஸை சும்மா இவளை போய் தேடலாமா என்று வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்படுகின்றான். அப்போது எஃப்எம் ரேடியோவில் இருந்து தீபா குறித்த தகவலை ஒருவர் சொல்ல வருவதாக சொல்ல சக்தி கிளம்பி எஃப்எம் ரேடியோவுக்கு செல்கிறாள். சம்பந்தப்பட்ட நபர் வரும் வழியில் துங்காவின் காரில் மோதி விபத்துக்குள்ளாகி வர முடியாமல் போகிறது. இதனால் சக்தி ஏமாற்றம் அடைகிறாள். அதே நேரத்தில் அவனுக்கு கார்த்திக் என்பவர் தீபாவின் கணவர் ஒரு ஆடியோ கம்பெனி வைத்திருக்கிறார் என்பதும் தெரியவர அந்த கம்பெனிக்கு கிளம்பி செல்கிறாள். அடுத்து துங்கா எதிர்பாராத விதமாக ஆனந்தை சந்திக்கிறாள். இருவரும் நண்பர்கள் என தெரிய வருகிறது. அப்போது ஆனந்த் சென்னைக்கு வந்தினா போன் பண்ண மாட்டியா என்று கேட்க அவசர வேலையாக வந்ததால் சொல்ல முடியவில்லை என்று சொல்லி சமாளிக்கிறான் துங்கா. சரி வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி துங்காவை வீட்டுக்கு ஆனந்த் அழைத்து வருகிறான். துங்காவை வீட்டுக்கு ஆனந்த் அழைத்து வந்ததை பார்த்து பதறிப்போன கீதா அடுத்து துங்கா எதிர்பாராத விதமாக
விதமாக ஆனந்தை சந்திக்கிறாள். இருவரும் நண்பர்கள் என தெரிய வருகிறது. அப்போது ஆனந்த் சென்னைக்கு வந்தினா போன் பண்ண மாட்டியா என்று கேட்க, அவசர வேலையாக வந்ததால் சொல்ல முடியவில்லை என்று சொல்லி சமாளிக்கிறான் துங்கா. சரி வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி துங்காவை வீட்டுக்கு ஆனந்த் அழைத்து வருகிறான். துங்காவை வீட்டுக்கு ஆனந்த் அழைத்து வந்ததை பார்த்து பதறிப்போன கீதா, யாருக்காக பயந்து இந்த வீட்டில் இருக்கிறோமே அவனே இங்கு வந்து இருக்கானே, என்ன செய்வது என்று தெரியவில்லை. கார்த்திக் இந்த நேரம் பார்த்து வீட்டில் இல்லை என புரியாமல் கீதா பாத்ரூமில் ஒளிந்து கொள்கிறாள். இதைத் தொடர்ந்து ஆனந்த் குடும்பத்தினர் அனைவரையும் துங்காவுக்கு அறிமுகம் செய்து வைக்க, கடைசியாக தீபாவை கூப்பிட தீபா ரெசர்ட் ரூமில் இருப்பதாக போய் சொல்லி தப்பு. இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.